ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனாவது கேள்வியில நிக்கிறோம்? லாஸ்டா 20வது செஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது 21. செய்யுங்க பாப்போம். ஒரே மெத்தட் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. நம்ம வளமையா செய்யற மாதிரி ஒரே மெத்தட். நம்பர்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்து பார்க்குறோம் இல்ல, ரைட்? ஒரே மெத்தட் தான், எப்படி செய்யணும் மட்டும் நமக்கு தெரியும். அந்த மெத்தட்ல செய்யணும்னா சரி. என்ன இலக்கம் வந்தாலும் நம்ம செய்யற மெத்தட் ஒன்றுதான், அதே மெத்தட் தானே. எத்தனை இலக்கம் வந்தாலும் நம்ம செய்யலாம். மெத்தட் ஒன்றுதான், சரி, ஒரே மெத்தட் தான், ஒரு வித்தியாசமும் இல்ல. விடைகள் அனுப்புங்க. என்ன விடைகள் அனுப்புங்க. பாருங்க, ஒரே வேலை, ஒரு வித்தியாசமும் இல்ல. இதுல வர்க்கமூலம் அடையாளம் மட்டும்தான் இருக்கு, அதாவது மூலக்குறியீடுல வர்க்கமூல அடையாளம் மட்டும்தான் இருக்கு. அவை அவருக்கு அறையாம எடுக்கணும் உங்களுக்கு தெரியும்.
ரைட். இங்க ஏதாவது இலக்கம் வந்தாதான் நீங்க தலைகீழா போடணும். அவருக்கு அரையாம் அடுக்கு உங்களுக்கு தெரியும். ஆகவே 125 அரையாம் அடுக்கு. ரைட். இங்க ஒரு 3 அடுக்கு கொண்டு இருக்காரு. ரைட். அதே மாதிரி இங்கேயும் போடுங்க. 20 அரையாம் அடுக்கு தர 10. சரி. இவரை நீங்க எழுதலாம் 5/3 அடுக்குன்னு எழுதலாம் இல்லையா? 5/3 அடுக்குன்னு எழுதலாம். தர அரௌண்ட் இருக்காரு. அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கு பிறகு எழுதுவோம். 125 இவரை நீங்க உள்ளுக்காக்கி எழுதலாம். 3 தர 2 பெருக்கப்படுவார். 3 தர 3 பெருக்கப்படுவார். ரைட். அதே மாதிரி மிச்சம் அப்படியே மிஞ்சி 1 கீழ் 20 அரை தர 10. சரி. இப்ப என்ன செய்யலாம்? 125க்கு 5/3 தர 3 கீழ் 2 சுருக்குப்படுது இல்லைன்னா பார்ப்போம். 1 கீழ் 20 அரை தர 10. சரி. இங்க சுருக்கணும்னு சொன்னா எப்படி வரும்? நீங்க பேர் எழுதுறேன். 5 3 3 9 இல்லையா? 9 கீழ் 2 தர 1 கீழ் 20க்கு டானா போட்டா என்ன வரும்? 20க்கு டானா போடுவோம். 10 5 ரைட். 5 தர 4 இல்லையா? 5 தர 4 இதை மட்டும் 5 தர 4 எழுதலாம். ரைட். 5 தர 4 எழுதினு சொன்னா 5 தர 4 இங்க அரை ஒன்று இருக்கு. ரைட். தர இங்க 10. ரைட். 5 9 9 கீழ் 2 இருக்கு. ரைட். இதை 1ஆல பெருக்கி எழுதுறேன். ரைட். 1ஆல பெருக்கி எழுதுறேன். தர 1 தர 10 10 கீழே இவரை தனித்தனியே அரையாம் அடுக்குன்னு எழுதலாம். ரைட். 5 9 கீழ் 2 தர 10 கீழே இவரை தனித்தனியே அரையாம் அடுக்குன்னு எழுதுறேன். அரை தர 4 அரை. அப்படி இல்லைன்னு சொன்னா 2 4க்கு பதிலா நீங்க 2/2 அடுக்குன்னு எழுதலாம். ரைட். நேரடியாக நீங்க 2/2 அடுக்குன்னு சொல்லி எழுதலாம். 2/2 அடுக்குன்னு எழுதினா இங்க பெருக்கப்படும். ரைட். 5 தர 4க்கு பதிலா 4க்கு பதிலா நீங்க 2/2 அடுக்குன்னு எழுதலாம். 2 தர 2 தானே? 2/2 அடுக்குன்னு எழுதலாம். சரி. ஓகே. ரைட். அதுக்கு பிறகு இப்ப பாருங்க, ஒரே அடிகள் பிரிக்கப்படுறாங்க. கழிச்சு விடுங்க. ரைட். கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 9 கீழ் 2 மைனஸ் 1 கீழ் 2 அப்படி வரும். தர 10 ஒன்று இருக்கும். கீழே இங்க 2 2 சுருக்கப்பட்டா இங்க 2 ஒன்று. சரி. இங்க இந்த 2ஐயும் 10ஐயும் சுருக்கலாம். 5 முறை வரும். ரைட். இப்ப நான் மேல இருக்க 9 கீழ் 2 மைனஸ் 1 கீழ் 2. ரைட். கோமசி 9 கீழ் 2 இவரை எழுதி காட்டுறேன். இங்க எழுதி காட்டுறேன். 9 கீழ் 2 மைனஸ் 5 கீழ் 2. கோமசி என்ன? கீழே உள்ள உறுப்புகள் எல்லாம் சமனா இருந்தா கோமசி வருது. 2 ஆவை இங்க 9 மைனஸ் 5. கோமசி எல்லாம் திரும்ப படிப்பிக்க மாட்டேன். கோமசி ஏற்கனவே படிப்பிச்சுட்டேன். யூடியூப்ல வீடியோ இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கோமசி கஷ்டமா இருக்குன்னு சொன்னா திரும்ப அந்த வீடியோவை பாருங்க. 9ல் 5 போனா 4 கீழே 2 சுருக்கணும்னு சொன்னா 2 தான் வரும். ரைட். ஆகவே இங்க 2 வரப்போகுது. இங்க தர இதை சுருக்கிட்டேன். 5 ஒன்று மிச்சம் இருக்காது. 5 1ஆம் அடுக்கு ஒன்று வரும். ஆகவே இங்க பாருங்க, ஒரே அடிகள் பெருக்கப்படுது. பெருக்கப்படும் போது இது நடக்கும். கூட்டணும் 2 3 3 5 3ஆம் அடுக்கு என்ன? 125. கேள்வி கஷ்டம் இல்ல, சுருக்கலாம். இதை திரும்ப விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க. விளங்கல் என்று சொல்லுங்க. நான் முழுமையா செய்யற மாதிரி மெதத்தான். ஓகே. நாளைக்கு மேட்ச் எக்ஸாம் இருக்குதா? ஜோனல் எக்ஸாம் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. ஜோனல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி எக்ஸாம் அப்படி இருந்தா நம்ம கிளாஸை கேன்சல் பண்ணுவோமா? சரி. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் இருக்கிற பிள்ளை திரும்ப சொல்லிருக்கீங்க. ரைட். அதே மெத்தட் தான். நான் ஒரு மெத்தட்லயும் மாற்றம் ஒன்றும் செய்யல. 5 கீழ் 2 எப்படி வந்தது கேட்டிருக்கீங்க. 5 கீழ் 2. ரைட். நான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன். ரைட். திரும்ப சொல்றேன் பாருங்க. ரைட். திரும்ப சொல்றேன் பாருங்க. ரைட். இங்க வர்க்கமூல குறி மட்டும்தான் இருக்கு. ரைட். பக்கத்துல நம்பர் ஏதாவது இருந்தா நம்ம தலைகீழா போட்டு எழுதுவோம்.
இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி பக்கத்துல நம்பர் வந்தா மூல குறியீடு நம்ம படிச்சிருக்கோம் எவ்வாறு எழுதணும். இங்க வர்க்கமூல குறியீடு மட்டும்தான் இருக்கு, இங்க நம்பர் எதுவுமே இல்லை. இந்த நம்பரை போடுறேன் 125, அவருக்குரிய அரையாம் அடுக்கு போடுறேன், போட்டுட்டு அங்க இங்க வந்திருக்கிற 3ஆம் அடுக்க போடுறேன் தர. அதே மாதிரி 1 கீழ் 20 போட்டுட்டு இந்த வர்க்கமூல குறியீடுக்கு என்ன அரையாம் அடுக்குன்னு படிச்சிருக்கு தர. இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? இது கிளியரா? ஓகே ரைட், இது கிளியர். ரைட், அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கேன், வலுவின் வலுவா வந்திருக்கு. அவங்க 2 பேரையும் பெருக்கி எழுதிருங்க. அரை தர 3 கீழ் 1, சாரி அரை தர 3 இல்லையா? இவங்க 2 பேரையும் பெருக்கி எழுதிருங்க. ரைட், அரைய தர 3 பெருக்கும் போது பாருங்க மேல உள்ளால் பெருக்கப்படுவார் இல்லையா? ரைட், அவ 1 தர 3 3 கீழ் 2 அப்படியே போட்டிருக்கேன். ரைட், 125 3 கீழ் 2 அப்படியே போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற 1 கீழ் 20 அரை தர 10 இதை அப்படியே போட்டிருக்கேன். இது விளங்கிட்டா? இது கிளியரா? இது கிளியரா? ஓகே ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கேன், 125க்கு டானா போட்டிருக்கேன். 125க்கு டானா போட்டா என்ன வரும்? ரைட், 125க்கு டானா போட்டிருக்கேன். 5ஆல தான் மீதி இங்கு சுருக்கலாம். ஆகவே 25, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5, 5ன் 3ஆம் அடுக்கு வரும். ரைட், அந்த 5ன் 3ஆம் அடுக்கு தர இங்க வர 3 கீழ் 2 பெருக்கமாக வரும். ரைட், நான் இன்னொரு ஸ்டெப்ல எழுதலாம். இப்படி எழுதலாம். இங்க எப்படி வரும், 5ன் 3ஆம் அடுக்கு வரும், முழுவதின் பிரக்கெட் போட்டு 3 கீழ் 2 வரும். அதுக்கு பிறகு உள்ள ஸ்டெப் தான் இது. அதை நான் நேரடியா எழுதிருக்கேன். 5ன் 3 தர 3 கீழ் 2 நீங்க திரும்ப பெருக்கி தான் எழுதுவீங்க. அதை நான் நேரடியா எழுதிருக்கேன். அதுக்கு பிறகு மிச்சமுள்ள ஆகலாம் அப்படி எழுதிருக்கேன். இது கிளியரா? இந்த ஸ்டெப் கிளியரா? செஞ்ச இது வரைக்கும் விளங்கிட்டா? ஓகே ரைட், இது வரைக்கும் விளங்கிட்டு. ரைட், அப்ப இதுக்கு மேலதான் உங்களுக்கு விளங்கல். ரைட், அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், இங்க அடுத்து இருக்கிறது அடுத்த பெருக்கி போட்டிருக்கேன் பாருங்க. 3 தர 5 போட்டுட்டு 3 தர 3 9 கீழே 2. ரைட், தர 1 கீழ் 20க்கு டானா போட்டுருக்கேன். ரைட், 20க்கு நான் டானா போட்டு பாக்குறேன். சரி, 20க்கு டானா போட்டு பாத்துறேன்னு 20க்கு டானா போட்டு பார்க்கிறேன். 2ஆல சுருக்கலாம் 10 வருது, 2ஆல சுருக்கலாம் 5 வருது. அதே மாதிரி திரும்ப மீண்டும் 5ஆல சுருக்கலாம் இல்லையா? ரைட், 1 வருது. அவை நான் இவர் எழுதலாம் 20 வந்து 2 தர 2 தர 5 என்று எழுதலாம். இப்ப 2 தர 2 உங்களுக்கு தெரியும், ஒரே அடிகள் பெருக்கமா இருக்கு, அடுக்குகள் கூட்டப்படும். இங்க ஒரு 1 இருக்கு, 2ன் 2ஆம் அடுக்கு தர 5. இது கிளியரா? இது கிளியரா? இது கிளியரா? ரைட், இங்க நான் எழுத போறேன் 5 தர 2ன் 2ஆம் அடுக்கு முழுவதின் அரையாம் அடுக்கு. கிளியரா? 20க்கு டானா போட்டிருக்கேன். 2ஆல பிரிக்கலாம், 2ஆல பிரிக்கலாம், மீண்டும் 5ஆல தான் பிரிக்கலாம். சரி, அவை 2 தர 2 தர 5 போமசில தான் படிச்சிட்டோம். ரைட், ஒரே அடிகள் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் 2ம் பெருக்கப்படுது, அவை 2 போடுறேன், அடுக்குகளை கூட்டணும். 1 மட்டும் 2 தர 5. இந்த 20க்கு பதிலா 2ன் 2ஆம் அடுக்கு தர 5 போட்டுருக்கு. அதாவது 5 தர 2ன் 2ஆம் அடுக்கு 2 ஒன்றுதான். நீங்க இதை மாத்தி எழுதினா எல்லாம் ஒன்றுதான். ரைட், நீங்க எப்படியும் எழுதலாம். இதை நீங்க எப்படி எழுதினாலும் சரி, மாறி மாறி எழுதலாம், பிரச்சனை இல்லை. 4 தர 5ம் 20 தான், 5 தர 4ம் 20 தான். ரைட், 3 தர 6ம் 18 தான், 6 தர 3ம் 18 தான். ரைட், இந்த ஸ்டெப் இப்ப விளங்கிட்டா? கிளியரா? இப்படி நான் எழுதினது விளங்கிட்டா? 20க்கு பதிலா 5 தர 2ன் 2ஆம் அடுக்கு எழுதுறீங்க, டானா வடிவம் பிரித்தல் போட்டு. ஓகே ரைட், கிளியர். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. ரைட், அடுத்த ஸ்டெப்ல என்ன, இந்த 5 9ன் கீழ் 2 அடுக்கு அப்படியே எழுதிட்டு தர இங்க 1 தர 10 10 தானே, 1 தர 10 10 அதை அப்படியே போட்டிருக்கு. சரி, 1 தர 10 10 முழுவதும் கீழே எழுதலையா?
ரைட் 5 9 கீழ் 2 தர 1 தர 10 10 அப்படி எழுதிட்டு என்ன செஞ்சிருக்கேன் கீழே இவங்களை தனித்தனியே இந்த அரையாம அடுக்க நம்ம உள்ள எடுத்து எழுதலாம் மட்டும் படிச்சிருக்கேன். ரைட் இந்த அரையாம அடுக்கு முழுவதும் இருந்தா அந்த பிரேக்கெட்டுக்குள்ள வார அனைத்து உறுப்புகளுக்கும் அந்த அடுக்கு வந்து சொந்தம். ஆகவே அந்த அடுக்க நான் உள்ள எடுத்து பெருக்கி எழுதுகிறேன். ரைட் 5 அரையாம் அடுக்கு 5 அரையாம் அடுக்கு தர 2 2ஆம் அடுக்கு தர அரை. இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? நம்ம வளமையா செய்யறதுதான். விளங்கிட்டா? இப்படி செஞ்சது விளங்கிட்டா? ஓகே ரைட். இப்ப என்ன செஞ்சிருக்கேன் இங்க பாருங்க, மேலேயும் 5 இருக்கார், அவருக்கு ஒரு அடுக்கு இருக்கார், கீழேயும் ஒரு 5 இருக்கார், அவருக்கு ஒரு அடுக்கு இருக்கார். ஆகவே அடிகள் சமன் பிரிக்கப்படுது, பிரிக்கப்படுறாங்க தானே, பிரிக்கப்படுது. பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும், அடுக்குகள் கழிக்கப்படும். ஆகவே அதே அடி அடி ரெண்டும் சமன் 5 போட்டுட்டேன். ரைட் அடுக்குகளை கழிக்கிறேன். 9ல இருந்து 2 மைனஸ் 1 கீழ் 2. ரைட் இதை கழிக்கிறேன். இது எப்படி இத 9 கீழ் 2 மைனஸ் 1 கீழ் 2 எப்படி கழிக்கிறேன்னு சொல்லி நம்ம கோமசில படிச்சிருக்கோம். அதை இங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இங்க 9 கீழ் 2 மைனஸ் 5 கீழ் 2. ரைட் கீழே உள்ள உறுப்புகள் ரெண்டும் சமனா இருந்தா கோமசியா வருதான். ரைட் அந்த உறுப்பு தான் 2 கோமசி. 2ல 2 ஒரு முறை 1 தர 9 9. அதே மாதிரி 2ல 2 ஒரு முறை 1 தர 5 5. அதை நேரடியா போட்டுருங்க. ரைட் கீழே 2 9ல 5 போனா 4 4 கீழ் 2 வரும். இதை சுருக்கலாம். ஓ 2 2 2 4. அவை கீழே உள்ள 2 போட தேவையில்லை. அவை இவரை சுருக்கினா என்ன வருது 2 வருது. சார் இந்த 10 அப்படி எழுதிருக்கேன். சரி 10 அப்படி எழுதிருக்கேன். இங்க பாருங்க, இங்க 2 2ஆம் அடுக்கு தர 1 கீழ் 2 எழுதினோம் தானே, அவரை நான் சுருக்கிறேன். ரைட் இவரை சுருக்கலாம். சுருக்கினா ஒரு முறை. அவை அந்த 2 தான் இங்க போட்டிருக்கேன். ரைட் இந்த 2 தான் இங்க போட்டிருக்கு. ரைட் ஓராம் அடுக்கு போட தேவையில்லை, அதனால மறைச்சு விட்டுருக்கேன். ரைட் இங்க ஒரு 10 ஒன்று போட்டிருக்கு. இந்த 10 தான் இங்க போட்டிருக்கு. சரி ரைட் இப்ப என்ன செய்யலாம், இந்த ஓராம் அடுக்கு போட தேவையில்லை. ரைட் இந்த 2 இங்க இருக்க. ரைட் இப்ப என்ன செஞ்சிருக்கேன், இந்த 2ஐயும் இந்த 10ஐயும் சுருக்கலாம் 5 முறை. ரைட் 5 முறை தானே சுருக்கினார். 10ல 2 5 முறை. ரைட் இங்க பாருங்க, இதை கழிச்சு நீங்க இங்க ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கீங்க 2 விட வருது. ரைட் ஆகவே அந்த 2ஐ இங்க போட்டிருக்கேன். 5 மேல 2 தர இவரை நான் சுருக்கிறேன்னு சொன்னா 5 வருது. ஆகவே 5ன்னு சொன்னா சாதாரணமா 5 நம்ம போட்டா என்ன அர்த்தம், ஓராம் அடுக்கு கொண்டிருக்காருன்னு அர்த்தம். ரைட் இப்போ 5 2ஆம் அடுக்கு தர 5 ஓராம் அடுக்கு பெருக்கப்படுறாங்க. அடிகள் சமன். அடிகள் சமன் பெருக்கப்படும் போது அடுக்குகளை கூட்டணும். 5 3ஆம் அடுக்கு 5 3ஆம் அடுக்கு 125. இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? ஓகே ரைட் கிளியர். ஓகே ரைட் வெரி குட். நம்ம வளமையா செய்யற மாதிரி தான், ஒரு மாற்றமும் இல்லை. ரைட் அதே மாதிரி இந்த கேள்வி செய்யுங்க. அப்ப நம்பர் மட்டும்தான் கூட இருக்கும், மற்றபடி ஈஸியா செய்யலாம். எவ்வாறு ஈஸியா சுருக்கலாம்ங்கிறது தான் இந்த சுட்டிகள். ரைட் சில ஸ்டெப்புகளை நான் விட்டு கொண்டு போவோம். நிறைய பயிற்சிகள் செஞ்சுட்டு பண்ணபடியால சில ஸ்டெப்ஸ் எல்லாம் விட்டுட்டு மற்ற ஸ்டெப்களுக்கு பாஞ்சு கொண்டு போவேன். ரைட் உதாரணமா இங்க செஞ்ச மாதிரி அந்த வலுவை நேரடியா பெருக்கி போடுவேன். அந்த மாதிரி நீங்களும் பழகி கொள்ளணும். ஃபாஸ்டா செய்ய பழகி கொள்ளணும். ரைட் கடைசி கேள்வி.
ரைட் பாருங்க 32 மைனஸ் 2 இங்கில 5. அப்போ 32க்கு டானா போடுங்க. 32க்கு டானா போட்டீங்கன்னு சொன்னா 2 9ஆம் அடுக்கு வரும். தர மைனஸ் 2 இங்கில 5. ரைட். அதே மாதிரி 216க்கு டானா போடுங்க. 216க்கு டானா போட்டா எத்தனை வருது? ரைட் டானா போட்டு பாருங்க. 216க்கு 2ஆல சுருக்கலாம். அதே மாதிரி 2ஆல சுருக்கலாம். அதே மாதிரி 2ஆல சுருக்கலாம். திரும்ப 3ஆல சுருக்கலாம். திரும்ப 3ஆல சுருக்கலாம். ரைட் ஆகவே நான் எப்படி எழுதலாம்? 2 தர 2 தர 2 இல்லையா? அதே மாதிரி தர 3 தர 3 தர 3. எப்படி எழுதலாம்? 2 3ஆம் அடுக்கு தர இவங்க 3 3ஆம் அடுக்கு. அவை அவர்கள் எப்படி எழுதலாம்? 2 3ஆம் அடுக்கு தர 3 3ஆம் அடுக்கு மேல 2 கீழ் 3 81க்கு டானா போடுங்க. 3 4 வரும். 3 4 தானே? வெரி குட். விடை அனுப்பிருக்கீங்க. வெரி குட். ரைட். இவருக்கு 3 4ஆம் அடுக்கு 3 4ஆம் அடுக்கு 2 4ஆம் அடுக்கு 3 4ஆம் அடுக்கு இல்லையா? ரைட். 3 4ஆம் அடுக்கு ஏற்கனவே ஒரு 3 4 இருக்காரு. அவரை பெருக்கமா போட்டு கொள்வோம். சரி. இங்க 8 0ஆம் அடுக்கு இதுல மூல குறியீடு போட்டு 3ஆம் நம்பர் போட்டிருக்காங்க. எந்த ஒரு அடியினதும் 0ஆம் அடுக்கு நான் சொல்லியிருக்கிறது உண்டு. ரைட். அவை 8 0ஆம் அடுக்கு என்ன? ஒன்றுதான். 1 தர ரைட் 27 மைனஸ் 2 தர எப்படி வருவார்? 1 இங்கில் 3 வருவார். இவர் மூலக்குறியீடு இவரை நான் 1 இங்கில் 3 மாத்தக்குள்ள இந்த மூலக்குறியீடு இல்லாம போயிடும். ரைட். இது விளங்கிட்டா நான் எழுதினது. ரைட். இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன். இந்த கேள்வியில் வந்து அடுத்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? கிளியரா? கிளியரா? ஓகே ரைட். ரைட். அப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறேன். கிளியர். அப்ப என்ன செய்யலாம்? சுருக்கலாம். பாருங்க இங்க அடுக்குகளை பெருக்கமா இருக்கிறதால சுருக்கலாம் ஒரு முறை. ரைட். வேற எனக்கு எங்கேயும் சுருக்கலாமா? இங்க எனக்கு சுருக்க மாதிரி காணல. பார்ப்போம். சுருக்கலாமா? உள்ளே எடுத்தா சுருக்கலாம். ரைட். அடுத்த ஸ்டெப்ல சுருக்குவோம். இவரையும் சுருக்கலாம் ஒரு முறை. வேற யாரும் சுருக்கலாமான்னு பாருங்க. ரைட். மிச்சம் ஆகலாம். அப்படி எழுது. ரைட். இங்க எத்தனை மிஞ்சுவார்? 2 மைனஸ் 2ஆம் அடுக்கு. சரி. சரி. இவரை நான் உள்ள எடுத்து எழுதலாம். ரைட். தனித்தனியா அவரு உள்ள வருவார். ரைட். 2 கீழ் 3 தர 3 3 2 கீழ் 3. இங்க மிச்சமுள்ள ஆள் 3 3ஆம் அடுக்கு. அதே மாதிரி இவரை நான் எழுதினேன்னு சொன்னா மூலக்குறியீடு எழுதினேன்னு சொன்னா 1 கீழ் 3 வருவார். ரைட். அவரது பெருமதி ஒன்றுதான். ஒன்று வந்தாலே அவரது பெருமதி எப்படியும் ஒன்றுதான். ரைட். இப்ப 27க்கு டானா போட்டோம்னு சொன்னா 3 3ஆம் அடுக்கு. ரைட். 3 3ஆம் அடுக்கு ஏற்கனவே மைனஸ் 2 எழுதிருக்காரு இல்லையா? ரைட். மைனஸ் இவரை பெருக்கிடுவோம். 2 கீழ் 3 வரைக்கும். சரி. மைனஸ் 2 கீழ் 3. ரைட். இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? நான் எழுதினது பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? கிளியரா? சுருக்கி மிச்சத்தை எழுதிருங்க. ரைட். ஒன்றுக்கு நீங்க எதை எடுத்தாலும் விட வந்து ஒன்றுதான். இவர் இவ்வளவு எப்படி வந்தாலும்
ஒன்றுக்குரிய இது வந்து ஒன்றுதான் வரும். ரைட், எத்தனாவது அடுக்கு நீங்க எடுத்தாலும் ஒன்றுக்கு 100ஆம் அடுக்கு வந்தாலும் அதோட பெருமானம் வந்து ஒன்றுதான். இல்ல 1க்கு 5×10,000 வந்தாலும் 1,00,000 வந்தாலும் ஒன்றோட பெருமதி. இது விளங்கிட்டா? கிளியரா? சொல்லுங்க, இது கிளியரா? ஓகே, ரைட். இப்ப நான் எங்கேயாவது அடுக்குகள்ல சுருக்கலாமான்னு பாக்குறேன். ரைட், இவர்ல நம்ம சுருக்கிட்டோம், இவரை சுருக்கலாம். ரைட், 3 முறை 3 3 1 முறை. ரைட், வேற எங்கேயும் சுருக்கலாமான்னு பாக்குறேன். ரைட், இவரை சுருக்கலாம். ரைட், 1 முறை 1 முறை. ரைட், மிச்சாக்கள் எழுதுறேன். 2 -2 ஒன்று இருக்காரு. அதே மாதிரி தர இங்க பிராக்கெட்ல யார் இருக்கா? 2 2ஆம் அடுக்கு கொண்டு இருக்கார். அதே மாதிரி இவர்ல 3 2ஆம் அடுக்கு இருக்கு. சரி, அப்போ கீழே 3 3 ஒன்று இருக்குது. தர இவர பெருமானம் வந்து ஒன்று தானே? இவர பெருமானம் எப்படியும் ஒன்றுதான். 1 1 3 ஒன்றுதான். 1 தர இங்க மிச்சம் உள்ளால் 3 -2. இந்த ஸ்டெப் விளங்கிட்டா? இது விளங்கிட்டா பாருங்க. இது கிளியரா? இந்த ஸ்டெப் கிளியரா? விளங்கிட்டா? கிளியரா? ஓகே. அப்ப நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்? நேர்ச்சுட்டிய மறைச்சுட்டிய நேர்ச்சுட்டிக்கு மாத்திட்டு நீங்க அப்படியும் செய்யலாம். இவங்களோட பெருமானங்கள் எடுத்து சுருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சுட்டிகள் முறையிலே நீங்க சுருக்கலாம். நான் சுட்டிகள் முறையில சுருக்கிட்டாங்க. இவர் இங்க இருக்கார், இவர் இங்க இருக்கார். அவை அவரை மறைச்சுட்டியில நமக்கு தேவையில்ல, அவரை நேர்ச்சுட்டியா மாத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அப்படியே வச்சு கொண்டு சேரண்டாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ரைட், நான் முதல்ல நேர்ச்சுட்டியா மாத்துறேனே. ரைட், இவரை நான் கீழே அனுப்ப போறேன். இவர் கீழே ஓட துறக்கிறேன். இவர் மறைச்சுட்டி இருக்கார், இவரை நான் மேல அனுப்ப போறேன். ரைட், இவரை கீழே அனுப்பிட்டேன். அப்ப மேல உள்ள ஆட்கள் வந்து 2 2ஆம் அடுக்கு மிச்சம் இருப்பார். மேல தர இங்க 3 2ஆம் அடுக்கு இருக்கார். ரைட், அதே மாதிரி இவர் மேல வந்துடுவார். 3 2ஆம் அடுக்கு, இந்த 3 2ஆம் அடுக்கு மேல வந்துடுவார். அவை 3 2ஆம் அடுக்கு மேல வந்துடுவார். ரைட், இந்த 2 2ஆம் அடுக்கு கீழே போயிடுவார். 2 2ஆம் அடுக்கு கீழே போயிடுவார். சரி, கீழே வந்துடுவார். இங்க ஒரு 3 3 மிச்சம் இருக்கார். ரைட், அவ்வளவுதான். ஒன்றரை பெருக்கினா எல்லாம் ஒன்றுதான் என்ன? ரைட், ஒன்றரை பெருக்கினா எல்லாம் ஒன்றுதான். இவரை நான் மேல அனுப்பியிருக்கேன், இவரை கீழே அனுப்பியிருக்கேன். நேர்ச்சுட்டி மறைச்சுட்டியை நேர்ச்சுட்டியா மாற்றி. அதாவது இங்க உள்ளவர் தான் இந்த 2 -2 தான் இங்க கீழே வந்து இந்த இருக்கார். இவர் தான் இவர். சரியா? இந்த 3 -2 மேல வந்து அவர் இங்க இருக்கார், +2 இருக்கார். இந்த ஸ்டெப் கிளியரா? 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 அந்த ஸ்டெப் கிளியரா? நீங்க இதுக்கு பிறகு அதுக்குரிய பெருமானங்களை போட்டு சுருக்கியும் செய்யலாம். ரைட், எப்படியும் செய்யலாம். நீங்க உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு சுருக்கிறது உங்களோட வேலை, எப்படியும் செய்யலாம். சரியான விட எடுக்கணும். எப்படி செஞ்சாலும் விட சரியா எடுக்கணும். ரைட், இங்க பாருங்க, இவர் 2 2ஆம் அடுக்கு, இவர் 2 2ஆம் அடுக்கு. அடிகள் எல்லாம் சமனா இருக்கு. ரைட், அடிகள் சமன், பிரிக்கப்படுது, அடுக்குகளை கழிக்கணும். 2ல 2 போனா சைன். ரைட், இங்க நான் பாக்குறேன். அதே மாதிரி நான் இங்கே இந்த இதுலயும் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி செய்யலாம். ரைட், நான் என்ன செய்யறேன், இங்க பாக்குறேன். ரைட், அடிகள் சமனா இருக்கு, இவங்க 2 பேரையும் பாக்குறேன். அடிகள் சமன், பெருக்கப்படுகிறது, அடுக்குகளை கூட்டணும். ஆகவே 3 2 2 4. கீழே இவரை நான் செஞ்சுட்டேன் ஏற்கனவே. 3 3 மிச்சம். இப்ப 2 0ஆம் அடுக்கு ஒன்றுதான். தர 3 4 ஒரே அடிகள் பிரிக்கப்படுறாங்க. பிரிக்கப்படும் போது அடுக்குகளை கழிக்கணும். ஆகவே 3 4 3 போன 3. ஆகவே 3 தர 1 என்ன? 3. யாரு சரியா விட எடுத்தாங்க? ரைட், வெரி குட். ஷைஃபா, ரிஸ்வி, வெரி குட், சரியா அனுப்பிடுங்க. வெரி குட். இதை செய்யுங்க பாப்போம். 23வது விட அனுப்புங்க பாப்போம். இதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
இந்த கேள்வியில எந்த ஸ்டெப்ல டவுட் இருக்குன்னு கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? அழிக்க முதல்ல கேளுங்க. ஸ்லோவா தான் இதை கொஞ்சம் விளங்கப்படுத்தினேன். டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கும் விடைய அனுப்புறீங்க. சரி, அப்ப அழிக்கவா? டவுட் இல்ல. விலங்கல் என்று சொல்லிருக்கீங்க. எந்த ஸ்டெப் விலங்கல்? ரைட், நான் இதுக்கு நம்பர் 4. ரைட், இது வந்து ஸ்டெப் 1, முதலாவது ஸ்டெப். இது 2வது ஸ்டெப். இது 3வது. இது 4வது. இது 5வது. இது 6வது. ரைட், எந்த ஸ்டெப் விலங்கல்? அந்த விலங்கல் என்று சொன்ன பிள்ளை எந்த ஸ்டெப் விலங்கல் சொல்லுங்க. செகண்ட். ரைட், இது ரைட். இதுல என்ன செஞ்சிருக்கேன்? இவங்களை அப்படியே எழுதிட்டேன். ரைட், இவங்களை அப்படியே எழுதிட்டேன். எழுதினதுக்கு பிறகு இவரை நான் சுருக்கிருக்கேன். ரைட், சுருக்கி இங்க 5 5 ஒரு முறை, இங்க 4 4 ஒரு முறை சுருக்கிட்டு இவரை அப்படியே எழுதிருக்கேன். மிச்சமுள்ள பாருங்க, 1 தர -2 -2 தான். 2 -2 இவரை அப்படியே எழுதிருக்கேன். ரைட், அதுக்கு பின்னால இவங்க 2 பேரையும் உள்ளுக்கு எடுத்து எழுதிருக்கேன். இந்த அடுக்கு இருக்கு இல்லையா? இந்த அடுக்க நம்ம உள்ளுக்கு எடுத்து எழுதலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இப்படி படிச்சிருக்கோம். ரைட், அந்த நோட்டை நீங்க திரும்ப பார்த்து கொள்ளணும். ஏ தர பி அப்படின்னு இருந்தால், ஏபி என்று இருந்தா, இவ்வாறு இருந்தா, எம் என்று இருந்தா, ஏயின் எம் தர பியின் எம் தனித்தனியே என்ன? தனித்தனியே இந்த வெளியில வார அடுக்கு இந்த உள்ள உறுப்புகளுக்கு சொந்தம் என்று படிச்சிருக்கேன். ரைட், ஆகவே இந்த உறுப்பை நான் உள்ள எடுத்து எழுதியிருக்கேன். ரைட், 2ன் 3ஆம் அடுக்கு அப்படியே இருக்கு. தர 2 3. இந்த அடுக்கால இந்த அடுக்கால இந்த அடுக்கு பெருக்கப்படும். அதே மாதிரி இந்த அடுக்கால இந்த அடுக்கு பெருக்கப்படும். ரைட், 3 3 தர 2 3. அதே மாதிரி இங்க நான் சுருக்கிருக்கேன். 4ஆல சுருக்கிட்டு மிச்சத்தை எழுதிருக்கேன். 3ன் 3ஆம் அடுக்கு தர இங்க உண்டு. இந்த மூலக்குறியீடுல இருக்காரு. இவரை நான் இந்த மூலக்குறியீடு இல்லாம ஆக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இவரை இந்த இங்க வார இலக்கத்தை தலைகீழா எழுதணும். ரைட், 1 1 3. இங்க வார இலக்கம் 3, அவரை தலைகீழாக்கினா 1 3 தர. இப்ப என்ன செஞ்சிருக்கேன்? 27க்கு டானா போட்டிருக்கேன். 27க்கு டானா போட்டு பாருங்க, 3ன் 3ஆம் அடுக்குன்னு வரும். அவரை போட்டுட்டு தர இங்க இவங்க 2 பேரையும் பெருக்கலாம். 2 தர 1 2 2 3 மைனஸ் தானே முன்னுக்கு இருக்காரு. ஆகவே -2 3 -2 3 அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இங்க அடுக்குல இங்க ஒன்றை சுருக்கலாம், இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம். ரைட், இதை சுருக்கலாம், இதை சுருக்கலாம். அதை சுருக்கி மிச்சத்தை எழுதி. இப்ப கிளியர்? இந்த விலங்கல் என்று சொன்ன பிள்ளை விளங்கிட்டா? இந்த விலங்கல் என்று சொன்னீங்க. ஓகே, ரைட். அப்ப மற்றதெல்லாம் ஓகே. ரைட், வேற யாருக்கும் டவுட் இல்லையே? ரைட், சரி. இந்த கேள்விக்கு நீங்க விடைகளை அனுப்புறீங்க. ரைட், பாப்போம். நானும் ஸ்லோவா செய்யறேன். ரைட், 125க்கு டானா போடுறேன். 5ன் 3ஆம் அடுக்குன்னு எழுதலாம். அதே மாதிரி 64க்கு டானா போட்டா எத்தனை வரும்? 2ன் 6ஆம் அடுக்குன்னு வரும் இல்லையா? ரைட், இப்ப -1 3 தர இவரை நான் மூலக்குறியீடுல இருக்கார். அவரை நான் எழுதுறேன். ரைட், 32 1 5 இங்க மேல ஒரு 3ஆம் அடுக்கு இருக்காரு. ரைட், 3ன் 0ஆம் அடுக்கு ஒன்றுதான். சரி, இப்ப நான் இவர் உள்ளுக்கு எடுத்து எழுதலாம். 5ன் 3 தர -1 3. ரைட், 2ன் 6 உள்ள அனைத்து உறுப்புகளும் அவர் சொந்தம். -1 3 தர இவரை நான் திரும்ப உள்ளுக்கு எடுத்து எழுதுறேன். ரைட், 32 1 5 தர 3. இங்க ஒன்றால பிரிக்கணும் ஒன்றுதான். ரைட், கொண்டு போட தேவை. இப்ப நான் சுருக்கலாம். இதுவரைக்கும் விளங்கிட்டார்? இதுவரைக்கும் செஞ்சது விளங்கிட்டார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு சுட்டிகளே பிரச்சனை. அப்படின்னா நீங்க சுட்டிகள் ஆரம்ப கிளாஸ், முதல் கிளாஸ் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்து கொண்டு வரணும். கிளியரா? இப்ப நான் இவரை சுருக்கலாம்.
ஒரு முறை மிஞ்சிரால எழுதுறேன் 5 மைனஸ் 1. ரைட். இப்போ இவரையும் சுருக்கலாம் 2 முறை 2 மைனஸ் 2. அதே மாதிரி தரேன். இங்க வந்து 32 இருக்காரு. 32க்கு டாலா போடுங்க. 2 5ஆம் அடுக்கு 2 5ஆம் அடுக்கு தர 1 தர 3 3 லைன். இங்க மேல எழுதுறேன். மேல எழுதுறேன் பாருங்க. இவரை நான் சுருக்கலாம் இல்லையா? இவரை சுருக்கலாம் ஒரு முறை. இவங்க மறைச்சுட்டியில இருக்காங்க, அவங்களை நேர்ச்சுட்டிக்கு மாற்றுவோம். இவரை மேல் அனுப்புவோம் 2 2ஆம் அடுக்கு. இவரை கீழே அனுப்புவோம் 5 1ஆம் அடுக்கு பிளஸ் 1ஆம் அடுக்கு. அது நம்ம போடுறது இல்லை. இங்க மேல மிஞ்சிரால் யாரு 2 3ஆம் அடுக்கு. 2 3ஆம் அடுக்கு. ரைட். இப்போ ஒரே அடிகள் பெருக்கப்படும். சாரி, ஒரே அடிகள் பெருக்கப்படுகிறது. ஆகவே அடுக்குகள் கூட்டப்படும். 3 2 5 கீழே 5. 2 5ஆம் அடுக்கு என்ன 32 கீழே 5. கிளியரா? அப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த இலக்கங்களை தந்து அந்த இலக்கங்கள் தான் பெருமானங்களை காண்றதுதான் நம்ம இதுவரைக்கும் படிச்சு கொண்டிருந்தோம். ரைட். இப்போ தெரியாக்கணியங்கள் வரும்போது அதே மாதிரி மெத்தட் எல்லாமே உண்டுதான். உள்ள வந்து இந்த இந்த இலக்கங்களுக்கு பதிலாக தெரியாக்கணியங்கள் வரும். அதாவது எக்ஸ் வரும், y வரும், இல்லாட்டி ஏ வரும், இல்லாட்டி பி வரும், எம் வரும். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் தெரியாக்கணியம் ஏதாவது ஒன்று வரும். வரும்போது நீங்க அந்த அடுக்குகளை சுருக்கி எழுதினீங்கன்னா சரி. ரைட். பெருமானம் காண தேவையில்ல, அந்த அடுக்குகளை சுருக்கினீங்கன்னா சரி. ரைட். அப்ப அடுத்த வகையான டைப் இந்த டைப்போட இந்த டைப்பை நம்ம முடிச்சதுக்கு பின்னால அதுக்கு பிறகு நமக்கு சமன்பாடுகளை தீர்த்தல் இருக்கு. ரைட். சமன்பாடுகளை தீர்த்தல் படிச்சோம்னு சொன்னா அதோட சுட்டிகள்ங்கிற பாடம் முடியும். அப்ப இந்த பாடத்துல கட்டாயம் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வருமா O level எக்ஸாம்ல? அதெல்லாம் நினைவுல வச்சு கொள்ளுங்க. சுருக்குகள் புரிந்து கொள்ளுங்க. முதலாவது முதலாவது எல்லாம் ஈஸியா இருக்கும். ரைட். செஞ்சு காட்டு. ரெண்டாவது மூன்றாவது முதலாவது கேள்வி என்னபடியா தெரியா கணியத்துல வர முதலாவது கேள்வி என்னபடியா நான் சுட்டி காட்டுறேன். ரைட். இங்க பாருங்க, இவர் என்ன செய்யலாம்? நம்ம உங்களுக்கு ஏ இருக்க ஏ இவர மூலக்குறியீடு இல்லாம ஆக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த இங்க முன்னுக்கு வர இலக்கத்துல தலைகளை கூட எல்லாத்துக்குமே மெதட் உண்டுதான். ரைட். அதே மாதிரி இங்க 3 ஒன்று இருக்கா. ரைட். இப்ப வலுவின் வலுவா இருக்கா, என்ன செய்யணும்? 1 3 தர 3. ரைட். இவரை சுருக்கலாம் ஒரு முறை. அவையில் ஓராம் அடுக்கு போடத்துல ஏதான் கிடக்கு. ரைட். அடுத்தது 2 3 செஞ்சு விட அனுப்பும். முதலாவது செஞ்சு காட்டுங்க.
விடைகள் அனுப்புறீங்க. சரி, ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன செய்யறேன், இந்த அந்த மூலக்குறியீடு இருக்காரு 3 இருக்காரு, ரைட். ஆகவே ஒன்றிங்கள் இருக்கலாம், ரைட். மைனஸ் ஒன்றிங்கள் 2 மேல இருக்கு, ரைட். ஆகவே வலுவின் வலுவா இருக்கு, 2 பேருக்கு இருக்குங்க. ஒன்றிங்கள் 3 தர மைனஸ் 6 மேல உள்ள ஆகல பேருக்குங்க, ரைட். 1 தர 1 1 தான், மைனஸ் 1 கீழே 3 தர 2 6, ரைட். இவரை நம்ம மறைச்சுட்டியில வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இவரை நம்ம நேர்ச்சுட்டியில நீங்க இதை சுருக்கி நேர்ச்சுட்டியில நீங்க உங்களுக்கு விடைய நீங்க என்ன செய்யணும், நேர்ச்சுட்டியில நீங்க விடை எழுதணும்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வந்துச்சு. இப்ப இந்த கேள்விக்கு ஓகே, இந்த விட ஓகே. உங்களுக்கு கேள்வி சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, சுருக்கி நேர்ச்சுட்டியில் விடை எழுதுக. நல்லா நீங்க கேள்விகளை நல்லா வாசிக்கணும். அப்படி என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. நீங்க சுருக்கி நேர்ச்சுட்டிகளை விடை எழுதுங்கன்னு சொன்னா விடை வந்து இது இல்லை, நேர்ச்சுட்டிக்கு மாத்தி எழுதணும். நேர்ச்சுட்டிக்கு மாத்திரன்னா என்ன செய்யணும், இவர் மறைச்சுட்டியில இருக்கார், நேர்ச்சுட்டிக்கு மாத்திரன்னு சொன்னா இவரை தலைகளை மாத்திருக்காரு. அடுக்கிட குறியீடு வந்து போயிடும். சரியா, இந்த கேள்விக்கு ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு சுருக்கி நேர்ச்சுட்டியில் விடை எழுதுகன்னு சொன்னா நீங்க இதை கட்டாயம் நேர்ச்சுட்டிக்கு மாத்தி விடை எழுதணும். இந்த விடைக்கு தான் மார்க்ஸ் விடும். சரி, இதை தலைகளை மாத்தி விட்டா சரி. இவ்வளவு செஞ்ச நமக்கு இது தலைகளை மாத்திர அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இல்லையா. தலைகளை மாத்தின என்ன நடக்கும், அடுக்கின் குறிமாறும். அடுத்தது மூன்றாவது என்ன, மூன்றாவது அதே மாதிரி, ரைட். ஒன்றின் கீழ் இருக்க, ரைட். இங்க வர்க்கமூல குறியீடு மட்டும்தான் இருக்கு, இங்க நம்பர் எதுவுமே இல்லை. ஆகவே அந்த வர்க்கமூல குறியீட பெறுமதி நமக்கு தெரியும், அறையாம, ரைட். அறையாம அடிக்க போடுங்க. இப்ப என்ன செய்யுங்க, எக்ஸ் மைனஸ் 3 இவங்க 2 பேரையும் பெருக்குங்க, ரைட். 3 தர 1 மைனஸ் 3 ஒன்றின் கீழ் எக்ஸ் மைனஸ் 3 கீழ் 2, ரைட். இப்ப மறைச்சுட்டியில இருக்காரு, நேர்ச்சுட்டியில கேட்டா என்ன செய்யுங்க, நேர்ச்சுட்டிக்கு மாத்தி எழுதுங்க. நேர்ச்சுட்டியில கேட்டா, ரைட். இவரை கீழே உள்ள மேல அனுப்பிட்டீங்க, ரைட். 3 கீழ் 2. நாலாவதுக்கும் விடை அனுப்பிங்க, ரைட். பாருங்க என்ன, ரைட். வர்க்கமூல குறியீடு மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவருக்கு என்ன, அறையாம இருக்கு. அப்ப இவரோட பெருக்கு மைனஸ் 1 நேர்ச்சுட்டியில கேட்டா என்ன செய்யுங்க, இவரை தலைகளை மாத்தி. இது பியா, பி ஆறு 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 இல்ல பியா. சரி, அஞ்சாவது செய்வோம். அஞ்சாவது என்ன, இங்க பி, ரைட். சமன் பி மைனஸ் 1 இவர் மூல குறியீடுல இருந்தால் மாத்தி விடுங்க, ரைட். இவங்க 2 பேரையும் அடுத்து வலிவின் வலு பெருக்கி விடுங்க, மைனஸ் 1 3. என்ன செய்யுங்க, நேர்ச்சுட்டியில கேட்டா இவங்களை தலைகளை மாத்தி விடுங்க, ரைட். அதே மாதிரி இவர் என்ன, மைனஸ் 2, ரைட். 5 இருக்கார், 1 5 மாத்தி விடுங்க, ரைட். இவங்க 2 வலுவின் வலு பெருக்கி விடுங்க, மைனஸ் 2 5,
நேர்ச்சுட்டியில கேட்டா தலைகளை மாத்திக்கணும். யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம நிறைய கேள்விகள் செஞ்சிட்டோம். சரி, அதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். செஞ்ச பிள்ளையே இருக்காங்க செய்யுங்க. சரி, ஏழாவது என்ன? வர்க்கமூல குறியீடு மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவருக்கு அறையாம இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட், இப்ப வலுவின் வலு பெருக்கி விடுங்க. பை 1 தர 3 மைனஸ் 3 கீழ் 2. ரைட், நேர்ச்சுட்டியில கேட்டா தலைகளை மாத்தி. ரைட், எட்டாவது பாருங்க. எட்டாவது என்ன? இங்க ஒரு மூல குறியீட்டை விட இங்க ஒரு 4 நம்பர் ஒன்று இருக்கு. ஆகவே அவரை நம்ம என்ன செய்யணும்? முழுவதையும் இந்த இங்க உள்ள வார இலக்கம் அவ்வளவு தெரியும். அந்த உள்ள வார இலக்கம் எல்லாத்திலையும், இந்த வார இலக்கம் எல்லாத்திலையும், ரைட், இந்த வார இலக்கம் எல்லாத்திலையும் தான் பிரேக்கெட்டோட போட்டுட்டு இவர அடுக்க தலைகளா எழுதும். இவர இங்க வார நம்பரை தலைகளா எழுதும். தலைகளாக அடுக்கில் எழுதும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 3 தர 1 கீழ் 4, 3 தர 1 3, எக்ஸ் மைனஸ் 3 கீழ் 4. ரைட், நேர்ச்சுட்டியில கேட்டா தலைகளை மாத்தி எழுதுங்க. ரைட், அடுத்த கேள்வி என்ன? அதே மாதிரி இங்க 3 வந்திருக்காங்க. அவை 1 கீழ் 3 மைனஸ் 5. ரைட், என்ன செய்யணும்? பெருக்கி விடுங்க. மைனஸ் 5 கீழ் 3. ரைட், நேர்ச்சுட்டியில கேட்டா தலைகளை மாத்தி. யாருக்கும் இதுல எல்லாம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபாஸ்டா போறேன். ஏன்னா நிறைய கேள்வி இந்த மாதிரி செஞ்சிட்டோம் என்றபடியால ஜஸ்ட் தெரியா கணியம் மட்டும்தான் வந்திருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்பருக்கு பதிலா தெரியா கணியம் வந்திருக்கு. அதனாலதான் ஃபாஸ்டா போகிறேன். விடைகள் அனுப்புறீங்க ரசிபி. பத்தாவது என்ன? அதே மாதிரி a மைனஸ் 3 முழுவதில் இந்த வர்க்கமூலம் மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவருக்குரிய பெருமானம் என்ன? அறையாமல். ரைட், 1 கீழ் நேரடியா எழுதுறேன். இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கி எழுதுறேன். ரைட், வலுவின் வலு, ஆகவே பெருக்கி எழுதுறேன். 3 கீழ் 2. நேர்ச்சுட்டியில கேட்டா இவரை தூக்கி மேல அனுப்பி 3 கீழ் 2. ரைட், அதே மாதிரி இங்கே ஈஸி என்ன? ரைட், எக்ஸ் மைனஸ் 2 முழுவதின் 1 கீழ் 3, 1 கீழ் இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி எழுதுங்க. மைனஸ் 2 கீழ் 3. ரைட், இவங்களுமே இதுலயே வச்சுக்கொள்ளுங்க. கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இவங்க மேல அனுப்பிட்டா
தலைகீழ மாத்திக்கிட்டா சரி, மறைச்சுட்டி நேர் சுட்டியா மாறிடும். அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ரைட், இந்த கேள்வி செய்யுங்க பா. மைனஸ் அஞ்சா, இது 3, இங்க உள்ள 3 இல்ல, தள்ளி உள்ள 3. ரைட், 12வது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ரைட், அதனால நான் செஞ்சு காட்டுறேன். இருந்தாலும் நீங்க விடை அனுப்பிருக்கீங்களா? விடை அனுப்பிருக்கீங்க. ரைட், வெரி குட். ரைட், இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன். ரைட், 2 இங்க 2 சாதாரணமா சும்மா இங்க தள்ளி போட்டாங்கன்னு சொல்றேன். இந்த வாயில, இந்த வாய் இருக்கு, இந்த வர்க்கம் இருக்கிற வாய் இருக்கு, அந்த வாயில இலக்கம் போட்டாதான் நீங்க என்ன செய்யணும், தலைகளை மாத்தி எழுதணும். இது தள்ளி போட்டுருக்காங்க 2. அவை என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த 2ம் பெருக்கமா இருக்கு. சரி, இங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா எக்ஸின் -2 இவரை நீங்க தலைகளை மாத்தி எழுதிங்க. சரி, நீங்க விலகி போறோம், நீங்க தள்ளி போட்டிருக்காங்க. ரைட், இந்த வாய்க்குள்ள இந்த இதுக்குள்ள போட்டாதான் இங்க வர இலக்கம். அப்படி இல்லாம தள்ளி போட்டா, இந்த மாதிரி தள்ளி போட்டா அது இங்க வெளியில, அதுக்குள்ள இல்ல. ரைட், இதை நீங்க மாத்தி போட்டுருல. சரி, குழம்புற இல்ல. இப்ப என்ன செய்யலாம், இவங்க 2 பேரும் பெருக்கி எழுதலாம். எக்ஸின் -2 கீழ் 3. இவரை நேர் சுட்டியில கேட்டாங்கன்னு சொன்னா இவரை மட்டும் கீழே அனுப்பிவிடும். ரைட், எக்ஸின் 2 கீழ் 3. இது விளங்கிட்டா? கிளியரா? இது கிளியரா? இது செஞ்சது கிளியர்னு சொன்னா இதை செஞ்சு காட்டுங்க. இதை செஞ்சா இது செய்யுங்க. இது செஞ்சது கிளியரா? விளங்கிட்டா? ரைட், வெரி குட். 13வது விடை அனுப்பிடுங்க 4. வெரி குட், சரியான விட. இது செஞ்சா இதை செய்யுங்க. இது கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? 12வதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்கு? சரி, யாருக்கு சரி டவுட் இருக்கா 12வதுல? ஓகே, படிக்கிறேன். ரைட், அப்ப இது என்ன செய்யலாம்? ரைட், 4க்கு தள்ளி இருக்காரு இல்லையா, ஆகவே அவரு பெருக்கமா இருக்கார். ரைட், ஆகவே ஏன் 3 இந்த வார இலக்கத்தை நீங்க தலைகீழ எழுதணும். ரைட், இவங்க 2 பேரையும் சுருக்கலாம். 3 3 நேரடியா சேர்ந்தால் ரைட் 4. அதே மாதிரி இவர் என்ன செய்யலாம், ஒன்றின் கீழ் இவர் 3 ஒன்று இருக்கார். ரைட், அவர் பெருக்கமா இருக்கார். ஆகவே எக்ஸின் -5. இவர் வர்க்கமூல குறியீடு மட்டும்தான் இருக்கு. ஆகவே அவருடைய பொறுமதி என்ன, அரையாமடு. ஒன்றின் கீழ் 3 தர இவங்க நான் எழுதுறேன் இப்படி -5 கீழ் 2. இவர் மறைச்சுட்டியில இருக்கார், நேர் சுட்டிக்கு மாத்திரம்னு சொன்னா மேல அனுப்பி. ரைட், ஒன்று தர இவர் மேல வருவார். ஒன்றால பெருக்கினா என்ன, அவர் தான் விட இல்ல. ரைட், ரைட்,
13 14 செஞ்சிட்டீங்க. 15 செய்யுங்க. 13 14ல யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வெரி குட், விடை அனுப்பியிருந்தீங்க. நான் ரிஸ்வி ஷைஃபா அடுத்த கேள்விக்கும் விடை அனுப்புறீங்க. என்ன டவுட்? 13ல என்ன டவுட் கேளுங்க. எத்தனாவது டவுட்? 13ஆ 14ஆ? எந்த கேள்வி? 13ஆவதா 14ஆவதா? 13. ரைட். 13 என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த 4 இருக்கிற இலக்கம் இருக்கு இல்லையா, அவர் இதுக்குள்ள வந்தா தான் நீங்க என்ன செய்யணும்? அவரை தலைகளாக்கி எழுதணும். அவர் அப்படி இல்லை, இவர் பெருக்கமாக தள்ளி வந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்காரு. தள்ளி வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம் என்றால், இவர் பெருக்கமாக இருக்காருன்னு அர்த்தம். சரி, ஆகவே 4 தர இந்த குறியீடு இவ்வளவுதான். இவங்க இவ்வளவு பேருக்கு தான் மூலக்குறியீடு. மூலக்குறியீடுல வர இலக்கங்கள் தெரியாக்கணியங்கள். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? அந்த இதுக்கு மட்டும்தான் அந்த மூலக்குறியீடை இல்லாமக்கி போடணும். ஆகவே இந்த ஏன் 3ஆம் அடுக்கு அப்படியே போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்க 3 தானே வந்திருக்காரு. 3 வந்தா அந்த மூலக்குறியீடை இல்லாமக்கணும் சொன்னா என்ன செய்யணும்? இந்த 3 தலைகள் ஒன்றிங்கில் போடும். இந்த ஏன் இந்த 3ஆம் அடுக்கு அதுல முழுவதின் ஒன்றிங்கில் மூணு. இங்க வர இந்த இவ்வளவுத்தையும் ஒன்றிங்கில் மூணு. இவ்வளவுத்தையும் ஒன்றிங்கில் மூணு. ரைட். அப்படி மாத்தினோம்னு சொன்னா இல்லாம போயிடுவார். இங்க இவரு 4ஓட பெருக்கமா இருக்காரு. ஆகவே 4 தர இங்க 3 சுருக்கினீங்கன்னு சொன்னா 1 வரும். ரைட். ஏன் 1ஆம் அடுக்கு நம்ம போடுற இல்ல. 4 தர ஏன் வருது. 4 தர மிச்சம் ஏன் 1ஆம் அடுக்கு 1ஆம் அடுக்கு போட தேவையில்லை. இப்போ 4 ஏன் வருது. இப்ப கிளியரா? இப்ப கிளியரா? அந்த விளங்காத பிள்ளை விளங்கலன்னு சொன்னீங்க, கிளியரா? ஓகே, ரைட். ஓகே, அப்ப டக் டக்குனா அடுத்தடுத்த கேள்விகளை செய்வோம். செஞ்சாதான் நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கணும். சரி. ஏ அல்லது ஏ. ரைட். அப்ப இங்க நான் பாக்குறேன் என்ன செய்யலாம்? அதே மாதிரி மூலக்குறியீடு. ரைட். ஆகவே அவரை நான் இப்படி எழுதலாம். பிரித்தல் அடையாளம். அதே மாதிரி இவரை இப்படி எழுதலாம். ரைட். இப்ப என்ன செய்யணும்? இவங்க 2 பேரையும் பிரித்து எழுதணும். வலுவின் வலு ஒன்றின் 3. அதே மாதிரி அரண எக்ஸின் ஒன்றின் 3. இது அர்த்தம் என்ன? அடிகள் சமன் பிரிக்கப்படுறாங்க. பிரிக்கப்படும் போது அடுக்குகளை என்ன செய்யணும்? கழிக்கணும். ஆகவே 1 3 மைனஸ் 1 3. ஆகவே எக்ஸின் கோமசி 3 தான். ரைட். ஆகவே எக்ஸின் மைனஸ் 2 நேர்ச்சுட்டியில கேட்டாங்கன்னு சொன்னா இவரை நீங்க தலைமையில மாத்தி 1 எக்ஸ் 2 15வது கிளியரா? 15வதுல யாருக்காவது டவுட் இருக்கா? பதினாலுல பதினாலுல 3 எக்ஸ்ட்ரா பெருக்கே இயலாதான்னு கேட்டிருக்கீங்க. 14வது கேள்வியா? அது எப்படி சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதை போட்டோ எடுத்து நீங்க கேட்கிற விலங்கல் எனக்கு
வாட்ஸ்அப்ல அதை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் ரெக்கார்டிங் கொண்டு போடுறேன். சரி, இது கிளியரா? 15வது கிளியரா? 15வது கிளியரா? விளங்கிட்டா? 15வது விளங்கிட்டா? கிளியரா? ஓகே, ரைட். அப்ப 16வது செய்யுங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க் தாங்க, நிறைய செஞ்சுப்பாங்க. தொடர்ச்சியா செய்யுங்க. 16. ரைட். 16வது என்ன செய்யணும்? அதே மாதிரி ஒரு மாற்றமும் இல்லை. ஒன்றின் கீழ் 5 பிரிக்கப்படுகிறது. அதே மாதிரி a இன் 7 ஒன்றின் கீழ் 5. ரைட். a இன் -3 கீழ் 5 பிரிக்கப்படுது. அதே மாதிரி a இன் 7 கீழ் 5. ரைட். பிரிக்கப்படுது. அடிகள் சமன், அடுக்குகளை கழிக்கணும். -3 கீழ் 5 -7 கீழ் 5. ஓமசி 5 தான். ஓமசி 5 தான். 7 3 10 -10. அவை அந்த அடுக்குகள் ரெண்டையும் சுருக்கலாம். சுருக்கினா 2 முறை a இன் -2 வரும். நேர் சுட்டியில கேட்டாங்கன்னு சொன்னா இவங்க தலைகளை இங்க எழுதின போர்டு விளங்குமா? இது b. இது b. a வர்க்கம் தர b வர்க்கம் b. இது 6. 6ஆம் நம்பர். இது 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர். இதையெல்லாம் ஹோம்ஒர்க்கா செஞ்சு கொண்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல வரும்போது.
இந்த 3 தள்ளி இருக்கா இல்ல இந்த வாயில இருக்கான்னு பார்த்து கொள்ளணும். அந்த மூலக்குறியீடு வாயில் அந்த வாயில இருந்தா தான் நீங்க அந்த மூலக்குறியீடு படி மாத்தி எழுதணும். தள்ளி இருந்தா அது பெருக்க மாதிரி. சரியா? அதுல மிச்ச கவனம். உடனே செஞ்சு கொண்டு வாங்க. இந்த கேள்விகள் எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க. என் அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்விகள் மறந்துடுவேன் நான். சரி, அடுத்த கிளாஸ்ல என்ன கேள்வி எனக்கு தெரியாம இருக்கும் சில டைம்ல. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இது எனக்கு போட்டோ எடுத்து யாராவது ஒரு ஆள் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க இந்த கேள்வி. அப்போதான் நமக்கு உங்கள்ட்ட கேட்க தேவையில்லை என்ன கேள்வி எத்தனை வரும், இதுக்கு எத்தனை வரும் வந்து கேள்வியை கேட்க தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட நான் அதை போட்டோவை பார்த்து உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தலாம் அடுத்த கிளாஸ்ல. அதனால யாராவது போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க.